தொடர்ந்து முக்கிய செய்தி. தலைமை செயலாளர் சாய்குமாரை தொடர்ந்து தமிழ்நாடு டிஜிபியுடன் ஆளுநர் அர்லேகர் சந்தித்து வருகிறார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தலைமை செயலர் டிஜிபி சந்திப்பானது நிகழ்ந்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். தலைமைச் செயலாளர் சாய்குமாரை தொடர்ந்து தமிழ்நாடு டிஜிபியுடன் ஆளுநர் அர்லேகர் சந்தித்து வருகிறார். என்ன பேசப்படுகிறது? இந்த ஆலோசனை முக்கியத்துவம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது தமிழக ஆளுநர் சந்திக்க வருகை தந்துள்ளார். ஏற்கனவே கிண்டியில் லோக்பவனில் தமிழக ஆளுநர் சந்திப்பதற்கு டாக்டர் சாய்குமார், அதாவது தலைமைச் செயலாளர் வருகை தந்துள்ள நிலையில் தற்போது டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் வருகை தந்துள்ளார். தாவேகா தலைவர் ஏற்கனவே சந்தித்த நிலையில் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான அரசு உயர் அதிகாரிகள் ஆளுநரை சந்திப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைவராலும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பதவியேற்பு விழாவானது ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த ஒரு ஆலோசனையானது மக்கள் அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக ஆளுநர் அர்லேகர் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் தனிப்பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஏற்கனவே சற்று மணித்துளிகளுக்கு முன்பு அவர்கள் தெரிவித்திருந்தனர், அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இவர்கள் இந்த சந்திப்பு ஏற்பட்டு அவர்கள் ஆலோசனையை செய்வது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெறப்படுகிறது. பதவியேற்பு விழா மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து இவர்கள் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் செய்ய இருக்கிறது. இது குறித்து ஆலோசனை முடிந்த பிறகு என்னெல்லாம் அவர்கள் ஆலோசித்தார்கள் என்று மேலும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த ஆலோசனை முடிந்த பிறகு என்னென்னலாம் அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் என்ன குறித்து அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். மேலும் பதவியேற்பு விழா ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்த கான்வாய் அந்தஸ்து பறிக்கப்பட்டு, அதாவது எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அது குறித்தும் அவர்கள் ஆலோசனை செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன். The Chennai Silks in Mega Summer Sale.